பக்கம் வரும். இப்ப வேலை செய்ய வருதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மீனா செய்யற வேலையெல்லாம் அதுவே செஞ்சிருச்சுன்னா மீனா திரும்ப வரணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்கல்ல. அதுக்குதான் மீனா இல்லைனாலும் இந்த வீட்டுல எல்லா வேலையும் நடக்கும் அப்படின்னு காட்டுறாங்களாமா. திட்டமிட்ட சரிப்பா. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் மீனா சம்டைம்ஸ் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போலாம் ரோஹிணி வேலை செய்யவே இல்லையே. அது வேற ஒண்ணும் இல்ல, மீனா திரும்ப வரக்கூடாதுல்ல, அதுக்கு தான் வேலையெல்லாம் பாக்குறாங்க. அங்கிள், இவரா உன்னை நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காரு. இங்க எல்லாரும் வேலைக்கு போகணும், காலையில ரெடி ஆகணும். வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் அப்புறம் வேற யார் அங்கிள் செய்வாங்க? மீனா வேற கிளம்பி போயிட்டாங்க. எப்படினாலும் வீட்டு வேலையை யாராவது செஞ்சுதானே ஆகணும் அங்கிள். அதனாலதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இது தப்பா? ஏங்க ரோகிணி நமக்காக தானங்க இதெல்லாம் செய்யறா. ஏன் இவன் பொண்டாட்டி மட்டும்தான் வேலை செய்யணும்னு உரிமை இருக்கா என்ன? அடி எங்கப்பா, ஏன் இத்தனை நாளா பார்லர் நமக்கு இங்க உரிமை இருக்குன்றது தெரியலையா? மீனா இல்லாதப்பதான் தெரியுது. பயங்கரமான கேடிதாமா நீ. மா பாருமா ரோகிணி எப்படி பேசுறான்னு. ஏங்க அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? மனோஜ் ரவி கிட்ட பேசுற மாதிரியே ரோகிணி கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான். ரோகிணி அவனுக்கு யாரு? அண்ணிங்கிற மரியாதையை குடுக்கறான் அவன். மீனா இங்க இருந்த வரைக்கும் இஷ்டத்துக்கு அவளை மட்டும் என்ன வேணாலும் பேசுவாங்களா? அது தப்பு கிடையாது. இதுல கூட ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க பாருப்பா. இப்படி பண்ணி தான் மீனா அவங்க என்ன அனுப்பிச்சிட்டாங்க. உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் நீதான், அம்மாலாம் இல்ல. நீ குடிச்சுக்கிட்டே இருக்கன்னா அது கிளம்பி போயிடுச்சு. அதுவா? ஏய், ஆடு மாட சொல்ற மாதிரி சொல்ற, மரியாதை பேச சொல்லிட்டேன். அப்ப நீ ரோகிணி மரியாதை பேச உனக்கு மட்டும் ஒரு நியாயமா? ஏன்டா ஆடாளுக்கு சண்டை பிடிக்கிறீங்க? பாரு முத்து, ரோகிணி நம்ம வீட்டுல வேலை செய்யறா, அதுக்காக மீனா பார்க்கிற அர்த்தம் இல்ல. அதை முதல்ல